90 வயசாகியும் இந்த லேடி எல்லா வேலண்டைன்ஸ் டேக்கும் அழகா ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு அவங்க 20 வயசா இருக்கும்போது வந்து உட்காந்து அதே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து அதே இடத்துல உட்காந்து வெயிட் பண்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா 65 வருஷத்துக்கு முன்னால அவங்களுடைய ஹஸ்பண்ட் இந்த இடத்துல தான் உட்காந்து நான் திரும்ப இதே இடத்துக்கு இதே நாள்ல வருவேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு போயிருப்பாரு. ஏன்னா அவர் மிலிட்டரி ஆபீசரா இருந்திருப்பாரு. அந்த டைம்ல வார் ஸ்டார்ட் ஆனதுனால அவர் அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பாரு. அவர் சீக்கிரம் திரும்ப வந்துருவாருன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அவரு ரொம்ப நாள் ஆகியும் வரவே இல்லை. வெறும் லெட்டர் மட்டும் தான் போட்டுக்கிட்டு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருப்பாரு. இப்படி இருக்க ஒரு நாள் போஸ்ட்மேன் லெட்டர் எடுத்துட்டு வராம ஒரு நியூஸ் மட்டும் கொண்டு வராரு. அது என்னன்னா உங்க ஹஸ்பண்ட் சாகல, ஆனா அவர் எங்க இருக்காருன்னே தெரியல, அவர் மிஸ் ஆயிட்டாருன்னு சொல்றாரு. ஆனா அப்ப கூட அவங்களுக்கு அவங்களுடைய ஹஸ்பண்ட் மேல அவர் பண்ண பிராமிஸ மீற மாட்டாருன்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கை இருந்துச்சு. அதனாலேயே அவங்க எல்லா வேலண்டைன்ஸ் டேக்கும் அதே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அதே இடத்துல உட்காந்து அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படியே வெயிட் பண்ணி 65 வருஷம் கடந்து போய் அவங்களுக்கு 90 வயசாகி அவங்க கிளவியாவே மாறிடுறாங்க. இப்படி இருக்க ஒரு நாள் ஒரு டிவி ரிப்போர்ட்டர் இவங்களுடைய விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு இவங்களை பேட்டி எடுக்கிறதுக்காக இவங்க கிட்ட வராங்க. இவங்களும் ஃபர்ஸ்ட் டைமா அவங்க லைஃப்ல நடந்த எல்லாத்தையுமே கேமரா முன்னால ஓபனா சொல்றாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா இவங்களுடைய லவ் ஸ்டோரி இந்த உலகம் முழுக்க தெரிஞ்சிருது. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த லேடியோட ஹஸ்பண்ட் கூடவே வேலை செஞ்ச ஒரு சோல்ஜர் அவரை பத்தி ஒரு டைரி எழுதி வச்சிருந்திருப்பாரு. அந்த டைரி அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட கொடுப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாருக்கும் தெரிய வருது அவங்க ஹஸ்பண்ட் வார்ல ஒரு சின்ன பையனை காப்பாத்த போய் இறந்தே போயிட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தும் அவங்க அடுத்த வேலண்டைன்ஸ் டேக்கும் அதே ரயில்வே ஸ்டேஷன்ல போய் வெயிட் பண்றாங்க. இந்த தடவை அவர் பிராமிஸ் பண்ண மாதிரியே உண்மையிலேயே திரும்ப வராரு. ஆனா அவர் உயிரோட இல்ல.